நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை உங்கள் அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது, நோயின்றி வாழ வேண்டும் என்பதற்காக பள்ளிகளில் சென்று மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கும் நிகழ்ச்சி ஒன்று. கூடலூர் நகராட்சியின் சார்பாக தூய்மை இருங்கள் நீங்கள் என்ற தலைப்பில் நோயின்றி இருங்கள் என்ற தலைப்பை கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட 17வது வார்டு, அந்த 17வது வார்டுடைய கவுன்சிலராக இருக்கின்ற திருமதி வெண்ணிலா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணியினுடைய மாவட்ட பொறுப்பிலும் இருக்கக்கூடிய திருமதி வெண்ணிலா சேகர் அவர்கள் சமூக பணியில், மக்கள் சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன்னால் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது நித்தமும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எண்ணக்கூடிய ஒரு கவுன்சிலர். அவர்கள் 17வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியிலே அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி இருப்பது ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கிறது. அந்த பள்ளிக்கு சென்று அடிக்கடி ஏதாவது செய்து கொண்டே இருக்கின்ற பண்பினை அவர் செய்து வருகிறார். அதுபோல் இந்த பகுதியிலே வெண்ணிலா சேகர் அவர்கள் தலைமையில் விழிப்புணர்வு நடத்தப்பட்டது என்றும், நகராட்சி சுகாதார ஆய்வாளராக இருந்து இன்றைக்கு கூடலூர் பகுதியை முடிந்தளவு தூய்மையாக, சிறப்பாக, சுகாதார முறையில் நோயின்றி மக்கள் சிறப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக நேரடியாக சென்று பல்வேறு வார்டுகளிலே பணியாற்றி வருகின்ற சுகாதார ஆய்வாளர் திரு செந்தில்குமார் தூய்மை நகரம் பற்றி விளக்கினார். பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கின்ற திரு ஐயப்பன் அவர்கள் மாணவர்களுக்கு தூய்மையாகவும் நோயின்றி இருப்பதை பற்றியும் விளக்கினார். நிகழ்ச்சியில் ஆசிரியர் திரு நாகநாதன், திரு லட்சுமணன், திருமதி திலகாவதி, திருமதி நிஷா, நகராட்சி பணியாளர்கள் திருமதி கிரீஜா, திருமதி ரஹ்மானா, திருமதி ராதிகா ஆகியோர்களும் பங்கேற்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது என்று நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். அதே மாதிரி வீடுகள்லாம் எல்லா வேஸ்டேஜும் ஒரு டியூப் லைட் ஆகட்டும், புரியுதுண்ணா, டியூப் லைட் ஆகட்டும், இந்த ரிமோட் ஆகட்டும், இந்த செல்லு வீணா போனாலும் என்ன பண்ணுவாங்க, அங்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்திலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட டீலர் இருக்காங்க. இங்கேயும் கிடையாது, விழுப்புரத்தில் இருக்காங்க. நம்ம அங்க கொடுத்தோம்னா அப்படின்னாக்கா என்ன ஆகும், அவங்க என்ன பண்ணுவாங்க, பொடி பண்ணி மறுபடியும் சிமெண்ட் ஃபேக்டரி தான் போகும். எல்லா இறுதி ஆக்கமும் சிமெண்ட் ஃபேக்டரி தான். நம்ம உடுத்துற துணி கூட இப்போ 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாசாணியம்மன் டெக்ஸ்டைல்ஸ் இருந்துச்சுருந்தேன். அது கிட்டத்தட்ட 3 டன் வந்துச்சு. அது ஒரு கம்போஸ்ட் ஓரமாக வச்சிருக்கோம். அதை கேட்டு அங்கே தான் இருக்கும். அது பூமியில் போட முடியாது. பூமியில் போட்டால் என்ன ஆகும், அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொரு வீட்லையும் ஒரு பிளாஸ்டிக்கோ ஒரு குப்பையவோ நம்ம எங்க போடக்கூடாது, ஓடைகள்லையோ கால்வாய்கள்லையோ போடக்கூடாது. அதுக்கான விழிப்புணர்வு ப்ரோக்ராம் தான் இது, புரியுதுண்ணா. அது போக இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம பெண்கள் யூஸ் பண்ற டயாபர், நாப்கின், முடியாதவங்க இருக்காங்கல்ல, பெரியவங்களா இருப்பாங்கல்ல அவங்க, அப்புறம் குழந்தைங்க 1 வயசு 2 வயசு குழந்தைங்க என்ன பண்ணாங்க, டயாபர் போட்டுருப்பாங்க. அது என்னவா இருக்கும், இப்போ 3 சொன்னல, 3 சொன்னது எப்படி இருக்கும், 3 சொன்னது ஈரமாகவும் இருக்கும், அசிங்கமாகவும் இருக்கும், do not use it.
என்ன பண்ணும்? எல்லாமே முன்னாடி. எதுக்காக சொல்றேன்னா, நீங்க தெரிஞ்சுக்கிட்டு முறைப்படி எங்களை கொடுக்கணும் தான் நீங்க விழிக்கணும். நீங்க அதை கொடுத்தீங்கன்னா கம்போஸ்ட்ல எங்க உரக்கடையில ஒரு பர்னர் இருக்கு. உதாரணமா லேடிஸ் டாய்லெட் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வச்சுருக்காங்க, இன்ஸ்டேட் வச்சிருக்காங்க. அந்த இன்ஸ்டேட் சின்னதா இருக்கு, ஒண்ணுதான் போட முடியும். ஆனா அங்க வந்து ஒரு நாளைக்கு 800 கிலோ இருக்கு நாங்க வச்சிருக்கோம். அதுவும் என்ன பண்ணா ஃபயர் பண்ணா 800 சென்டிகிரேட் வெப்பத்தில் எரியும். 800 சென்டிகிரேட் வெப்பத்தில் எரியும் போது நமக்கு காற்று மாசுபடாது, உங்கள்ட்ட இருந்து வர பொருளும் நாராது. இது மாதிரி ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி புரிஞ்சுக்கணும். அதனால என்ன பண்றீங்க, நீங்க முறைப்படி பிரிச்சு கொடுத்தா எல்லாத்துக்கும் முடிஞ்சவங்க சொல்லுங்க. புரியுது? இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகள் பல்வேறு பகுதிகளிலே நடைபெற வேண்டும் என்றும் 17வது வார்டினுடைய நகரமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திருமதி வெண்ணிலாவனுடைய அர்ப்பணை சேவை, மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற அந்த தூய்மையான எண்ணமும் செயலும் பலரும் பாராட்டியதாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் அரசு மேல்நிலை பள்ளி அருகிலே இருந்து இந்த செய்தியை படம் பிடித்து நமக்கு தகவலை தந்திருக்கிறார் என்று கூறி, இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை யூடியூபிலும் காண்பதற்கு யூடியூபில் சென்று நீலமலை தொலைக்காட்சியை யூடியூபில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீங்களும் ஒரு அங்கத்தினராக மாறினால் இதுபோன்ற செய்திகளை நித்தமும் காணலாம் என்று சொல்வதோடு, இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்தையும் ஆவலோடு எதிர்பார்ப்பது உங்கள் நீலமலை தொலைக்காட்சி. கேட்டுக்கொண்டு இந்த நகரோட பகுதியில் விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்